வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB Zoologyயோட கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் the life cycle of Fasciola hepatica, the sheep get infection when they ingest. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஆன்சர் தான், ஈஸியான கொஷின் தான் இது. மெட்டாசர்க்கேரியா அந்த ஸ்டேஜ் தான் இது, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே இது கரெக்டாக தான் போட்டிருப்போம். அண்ட் செகண்ட் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் சீன் டியூரிங், இது என்னென்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள். இதுவும் நம்ம மோஸ்ட்டாக எல்லோரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு சாஜிட்டா பிலாங்ஸ் டு த ஃபைலம், இதில் நம்ம வந்து கீட்டோனேத்தா அப்படின்றது தான் இதோட ஆன்சர். சாகஸ் டிசீஸ் இஸ் காஸ்டு பை, இதில் வந்து ட்ரிப்னோசோமா க்ரூசி, இதுதான் இதோட ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரேபிலிட்டி ஃபார்ம் லார்வா இஸ் த லார்வல் ஸ்டேஜ் ஆஃப், இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், நிறைய டைம் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அஸ்காரிஸ். அண்ட் தென் கோஃபேக்டர்ஸில் வந்து நம்மளுக்கு இது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாதிரி இருந்திருக்கும். பட் கோஎன்சைம்ஸும் மெட்டல் அயன்ஸும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கோஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் த டேர்ம் கோவேலண்ட் பாண்ட் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை லூயிஸ், நம்ம அது வந்து லிவிஸ், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஈஸியான ஒரு கொஷின் தான், ஆனால் கோஷல் அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம். அண்ட் தென் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் மால்டோஸ் வில் கிவ் ரைஸ் டு, ஸோ இது குளுக்கோஸ் மட்டும்தான், ஸோ குளுக்கோஸ் ஒன்லி. ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pK இஸ் given by which ஈக்குவேஷன், இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன். அண்ட் 10th ஒன் ஆக்சிடேஷன், இதில் நம்மளுக்கு நிறைய டைம் நம்மளுக்கு தெரியும். இப்போ லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸா இல்லை எலக்ட்ரான்ஸா, இல்லைனா அடிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இல்லை நியூட்ரான்ஸா, ஆனால் மோஸ்ட்டாக வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இதோட மெயின் ஆன்சர், ஓகேங்களா? ஆக்சிடேஷன் அப்படின்னாலே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ், இதோட ரைட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தசிஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்டில் இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அ குளுக்கோனியோஜெனிசிஸ், ஜெனிசிஸ்னாலே அங்கே ஃபார்மேஷன் அர்த்தம். அண்ட் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பிளாட் மெத்தட் ஓ கிவ், இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் தான். The data which is directly collected from the field, கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட்லி கலெக்டடுன்னு இந்த இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட்டு. அப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ரைமரி டேட்டா அப்படின்றது. அண்ட் பீப்புள் ஆஃப் ஏ கண்ட்ரி டேப்லெட்டட் பேஸ்ட் ஆன் த எக்கனாமி இஸ் கன்சிடர் ஆஸ், இது வந்து ஒன் வே டேபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒன் சிங்கிள் வே டேப்லேஷனில் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் ப்ரெசன்டட் த்ரூ மேப்ஸ். இதில் வந்து என்ன சொல்லலாம், இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்காக இருந்திருக்கலாம். கார்ட்டோகிராமா இல்லை பிக்டோகிராமா, இந்த ரெண்டுத்துக்கும் பை சார்ட்டும் ஹிஸ்டோகிராமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கார்ட்டோகிராமா பிக்டோகிராமா ரெண்டுத்தும் அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம். கார்ட்டோகிராம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த வேல்யூ ஆஃப் த மிடில் ஐட்டம் ஆஃப் கிவன் டேட்டா, இதை விட ஈஸியான கொஷின் கேட்கவே முடியாது. ஸோ மீடியன்றது ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பை த கவர்மெண்ட் ரெக்கார்ட் மெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது செகண்டரி டேட்டாவில் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பீப்புள் கிட்ட டேரெக்டாக எடுக்கிறது ப்ரைமரி டேட்டா, அதை வச்சு தான் செகண்டரி டேட்டாவை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் who was proposed the model of biomolecular leaflet model, பயோமாலிகுலரோட லீஃப்லெட் மாடியல் வந்து டான்லி மற்றும் டாவ்சன் இவங்க தான் வந்து லீஃப்லெட் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? டான்லி அண்ட் டாவ்சன். அண்ட் 19th ஒன் which one is a irrelevant corresponding to 4 functionally distinct region in Golgi, இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக அடிச்சிருந்ததான் அடிச்சிருக்கலாம். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத அடிச்சிருக்கலாம். விச் ஆஃப் திஸ், அதுதான் இங்கே வந்து இர்ரிலவெண்ட்டாக இருந்திருக்கு. மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், சிஸ் மீடியல்
கால்கை நெட்வொர்க் இதெல்லாம் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. இர்ரிலவெண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். விச் ஆஃப் தீஸ் ஆர் அட்டாச்டு டு த ரைபோசோம்ஸ்? இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் எம்ஆர்என்ஏ தான் இதோட ரைட் ஆன்சர்ஸ். மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் என்ன பண்ணியிருக்கோம், ரைபோசோம்ஸோட அட்டாச்சாக இருக்குது. த நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் செல் ஆர் கலெக்டிவ்லி கால்டு. கலெக்டிவ்லி கால்டு வந்து டியூட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. டியூட்டோபிளாசம்ன்றது நான் லிவிங் சப்ஸ்டன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மற்றது எல்லாமே என்ன ஆகிருக்கு, லிவிங் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். அண்ட் 22nd which is 1 is the correct equation for the relationship between the concentration gradient and the resting membrane potential is given by Nernst equation. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனில் எது தான் உங்களுக்கு வந்து கரெக்டானது கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனே இது தான் கரெக்டாக இருக்குது. E is equal RT in C1 divided C2. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்குன்னா, இந்த K ப்ளஸுக்கும் இந்த ஆர்டியிலையும் 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன் அண்ட் அவுட். இதில் தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜிஎம்ஓஎஸ் அப்படின்றது அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ். இது நீங்கள் ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். எ யூனிட் கன்சிஸ்டிங் ஆஃப் கோர் நியூக்ளியோசம் ப்ளஸ் H1 ப்ரோட்டீன் இஸ் கால்டு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரோமோட்டோசோம். இது தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நியூக்ளியோபிளாஸ்ட் கோர் ஆஃப் நியூக்ளியோபிளாசம் H1 ப்ரோட்டீனை நம்ம என்ன சொல்லலாம், குரோமோட்டோசோம் அப்படின்றது சொல்லலாம். இது ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் எபிஸ்டாசிஸ். இதுக்கு வந்து பிளட் ஆன்டிஜன்றது ஒரு ஈஸியான கொஷின் தான். த தியரி ஆஃப் லிங்கேஜ் வாஸ் ப்ரொபோண்டட் பை. ஓகேங்களா. இவங்களால தான் இந்த தியரியை வந்து அழைக்கப்பட்டது அப்படின்னா TH மார்கன். இதுவும் ஈஸியான கொஷின் தான். How many identical circular models of DNA present in human mitochondria? இது கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஈஸியாக அடிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக 5 to 10 தான் ஐடென்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஃபவுண்ட் பண்ண முடியுது. சர்க்குலர் மாலிகுல்ஸ் ஆஃப் DNA 5 to 10. அண்ட் அட்டாவிசம் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ்டு பை. ஓகேங்களா. டிஸ்கஸ் பண்ணது யார், சார்லஸ் டார்வின் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. And calcium uptake is speed up by the protein and control by the vitamin. இது கொஞ்சம் ஈஸியானது மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக மாதிரியும் இருக்குது. என்ன விட்டமின் வந்து விட்டமின் டின்றது அடிச்சிருப்பீங்க. அண்ட் கால்பைடின்றது தான் அதோட ஆன்சர். என்ன ப்ரோட்டீன்னா கால்பைடின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன். In Bohr effect, the oxygen equilibrium curve is altered by. இதனால தான் அதை ஆல்டர் பண்ணுறாங்க அப்படின்னா pHஓடதும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடும். இதனால தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆல்டர் பண்ணுறாங்க. இதோட இந்த ஆக்சிஜன் கர்வ் நம்ம பார்க்கும் போது அந்த பிக்சரில் பார்த்துருப்போம், அது தெரிஞ்சிருக்கும். மசில் சார்கோமியர் லென்த் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் 2Z டிஸ்க். ஓகேங்களா. மசிலோட சார்கோமியர்ஸ் லென்த்தை வந்து எங்கே மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 2 Z டிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ த 32nd இமோசயானின் கண்டைன்ஸ் காப்பர். ஆப்வியஸ்லி இதில் என்ன இருக்குது, காப்பர் இருக்குது இமோசயானின்ல. அண்ட் 33 muscle of all animals appear to contain nitrogenous acid such as kerosene, anserine and keratinine. கெராட்டினோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் மெமாலியன் பிரெயினில் அப்படின்னும் போது 87 μg/g. இதுதான் அதோட ஆன்சராக இருக்குது. among the following amino acids which one is the essential amino acid? லைசின் அப்படின்றது தான் essential amino acid. and emulsified fats are converted into fatty acid. okay, and glycerol by the enzyme. கண்டிப்பாக இது என்னவா இருக்கும், லிப்பேஸாக தான் இருக்கும். and which one of the following is not involved in the control of metamorphosis insects? எது வந்து மெட்டமார்ஃபிசஸில் வந்து அதோட கண்ட்ரோலில் இல்லை, எது இன்வால்வ் ஆகாது அப்படின்னா கார்பஸ் கலோசம். இது வந்து நம்ம பிரெயினில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கார்பஸ் கலோசம். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மின்ஸ் த நேச்சர் ஆஃப் த மோல்ட் இன் இன்செக்ட்ஸ். இதில் வந்து ஜுவைனல் ஹார்மோன். ஓகேங்களா. இது வந்து எக்டைசோன்றதையும் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் ஜுவைனல் ஹார்மோன் தான் இதோட ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் கரெக்ட் அபவுட் ஐரிஸ்? ஸோ ஐரிஸை பற்றி எது நாட் கரெக்டட்? ஏன்னா ஐரிஸ் வந்து பாருங்கள்
கண்ட்ரோல்ஸ் த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும், என்ட்ரு ஆகும். டிம் லைட்டை வந்து டைலேட் பண்ணும். அண்ட் தென் வந்து டைலேட் ஆர் கான்ட்ராஸ்ட், இது வந்து சுருங்கி விரிகிற தன்மை தான். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஐரிஸ் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் பியூப்பிள் இன் பிரைட் லைட், இதுதான் irrelevant ஆன்சர். ஓகேங்களா, நாட் கரெக்டட். அந்த ஹார்மோன் தட் ஸ்டிமுலேட்ஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த மேல் அசசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆண்ட்ரோஜன், இது ஒரு டைரக்ட் ஈஸியான கொஷின். த கார்னியா இஸ் நரிஷ்டு பை, இது வந்து விட்ரஸ் ஹியூமரா ஆக்வியஸ் ஹியூமரா, ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து இங்கே விட்ரஸ் ஹியூமர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அக்யூவஸ் ஹியூமர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இது கரெக்டாக ராங்கான்றது தெரியல. நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. த இன்செக்ட்ஸ் விச் அண்டர்கோ அண்ட் இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் வந்து கிராஸ் ஓப்பஸ். ஓகேங்களா. ஆனால் இது வந்து நிறைய மோஸ்ட்டாக வேஸ்ப்புன்றது இதெல்லாம் நான் யோசிச்சுருப்போம். பட் இன்கம்ப்ளீட் ஒரு மெட்டமார்ஃபசிஸ் வந்து கிராஸ் ஓப்பஸ் தான். The uterus is suspended in pelvic by ligaments. இதில் வந்து யூட்ரோசார்கல் ligaments. ஓகேங்களா. And the non-immunogenic small organic antigenic molecules are called, இது நம்ம என்ன சொல்லலாம்னா ஹாப்டன்ஸ். இதுவும் கொஞ்சம் படிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். இது ஈஸி கொஷின் தான். Which of the following body organ having lymph nodes is not included under malt? இதில் வந்து கிட்னி, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறது மாதிரி இருந்திருக்கலாம். விச் சைட்டோகைன் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரோலிஃபரேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவேட்டட் பி செல், இதில் வந்து IL-4 அப்படின்றது தான். இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் வருதுன்றதை நிறைய டைம் பார்த்துருக்கோம். த T இண்டிபெண்ட் ஆன்டிஜென்ஸ் ஆர் மோஸ்ட்லி பாலிவேலண்ட். ஓகேங்களா. த ஆன்டிபாடி விச் கேன் ட்ராவர்ஸ் மியூக்கோசல் மெம்ப்ரெயின், IgA, மியூக்கோசோ வந்து அதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆன்டிபாடி எப்படின்னா IgA தான். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆல்சோ சம்டைம்ஸ் கால்டு என்ன சொல்லலாம், அக்யூர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஹியூமரல் இம்யூனிட்டியோட டைப், இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷின், ஈஸியான கொஷின்க. அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு தான் ஹியூமரல் இம்யூனிட்டியை பற்றி சொல்லக்கூடியது. ஃப்ரீயண்ட் அட்ஜுவன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதோட ஃப்ரீயண்ட் அட்ஜுவன்ட் அப்படின்றது. அண்ட் இன் ஹனிபீ ட்ரோன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாப்ளாய்டு மில்ஸ். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் தான் இது, ஹாப்ளாய்டு மில்ஸ். த ஹேக் டீலிங் வித் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் பொல்யூஷன், ஆப்வியஸ்லி 1981. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருந்தா தாங்க அடிக்க முடியும், ஃப்ளூக்லலாம் அடிக்கவே முடியாது இந்த கொஷின். சோஷியல் பிஹேவியர் எவால்வ்டு ஃப்ரம் கின் அண்ட் குரூப் செலெக்ஷன். ஓகேங்களா. இது கொஞ்சம் திங்க் பண்ணி போடுறது தான் இது. அந்த லைன் டெய்ல்டு மேக்யூ அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா என்டேஞ்சர் சவுத் இண்டியன் ப்ரைமேட், அதாவது கொஞ்சம் அழிஞ்சு வர ஒரு அபாயமான ஒரு அனிமல்னு சொல்லலாம். ஓகே. சோஷியோகிராம், இது கொஞ்சம் திங்க் பண்ணால் போடுற கொஷின். டயக்ராம் தட் இல்லுஸ்ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் பிஹேவியர்ஸ், இதுக்கு படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இது கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தால் போடலாம். அண்ட் தென் கசிரங்கா நேஷ்னல் பார்க், இதெல்லாம் ரிப்பீட்டட் அஸ்ஸாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். த ஃபாசிலைஸ்டு எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் ஆர் கால்டு, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோப்ரோலைட் அப்படின்னு சொல்லலாம். கோப்ரோலைட்ஸுன்றது ஏன்னா இதில் கொஞ்சம் திங்க் பண்ணால் இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம் ஈஸியாக. கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். த கிரேனியல் கெப்பாசிட்டி நியாண்ட்ரல் வந்து அதிகமாக தான் இருக்கும், 1550. ஓகேங்களா. சிசி விச் ஏரா கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ், இது ஈஸியாக தெரிஞ்ச ஒரு கொஷின் தான், மீசோசோயாக் ஏரா, ரிப்பீட்டட் கொஷின் தான் இதுவும். த ஆவரேஜ் ரேட் ஆஃப் எவல்யூஷன் இஸ் கால்டு ஹொரோடெல்லிக். ஓகேங்களா. ஆவரேஜ் ரேட் ஆஃப், இது வந்து கொஞ்சம் டாக்கிடெல்லிக், அமினோடெல்லிக் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பிராடிடெல்லிக். ஆனால் ஹொரோடெல்லிக்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி சூஸராக படிச்சிருந்தீங்கன்னா இது அடிக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஒரிஜின் ஆஃப் மாடர்ன் மேன் பிலீவ்டு டு ஹாவ் டேக்கன் பிளேஸ் இன், நம்ம ஏஷியா தான். ஓகேங்களா. அண்ட் தென் த கிளாண்ட் யூரோபிஜியல் ப்ரெசன்ட் இன் டேஷ் கார்டேட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், கண்டிப்பாக பேர்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு கொஷின் ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மிபோபியன் கிளான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஐலிட்ஸில் இருக்குது அப்படின்லாம். த பாடி ஆஃப் பெலனோக்ளப்ஸஸ் இஸ் டிவைடட் இன்டு
3 regions, proboscis, collar and trunk. இது ஈஸியான கொஷின் தான். ஆம்பியாக்சிஸ் ஆன்டீரியர் எண்டிஸ், நம்ம ஆன்டீரியர் எண்டு என்ன சொல்கிறோன்னா ரோஸ்ட்ரம்னு சொல்லுவோம். நம்ம சம்டைம்ஸ் இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் சீலியான்றது வாய்ப்பே இல்லை. டென்டக்கல்ஸான்னு யோசிச்சிருப்பீங்க, ஃப்ளஜெல்லம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. டென்டக்கல்ஸாக ரோஸ்ட்ரம் படித்தது கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ணலாம். அண்ட் யூரோபீஜியல் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதில் பேர்ட்ஸுன்றது. ஓகேங்களா. அண்ட் தென் த முலேரியன் டக்ஸா கேரக்டரிஸ்டிக்ஸ் எலாஸ்மோ பிராங்க், இதுவும் ஈஸியான கொஷின் தான், ரிப்பீட்டட் தான். NH2CH2CH2COH இஸ் மாலிகுலார் ஃபார்முலா. இது வந்து நம்ம பீட்டா அலைனைன் அப்படி தான் அதோட மாலிகுலார் ஃபார்முலா. இது வந்து மாலிகுலார் ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சிருந்தா தான் எழுத முடியும், இல்லைன்னா எழுதிருக்க முடியாது. கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். homogeneous nucleoprotein complexes with a defined biological function possessed by virus. இதில் வந்து என்ன பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ஒரே ஹோமோஜீனஸ் நம்மளுக்கு தெரியும், சேம் டைப்புன்னு சொல்கிறது. நியூக்ளியோ ப்ரோட்டீன் வந்து அதில் என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அப்போ சேம். அப்படி ஹோமோஜீனஸ் நியூக்ளியோ ப்ரோட்டீன் அப்படின்னாலே அங்கே வைரஸ் தான் வரும். ஓகேங்களா. The enzymes which link two substrates are called, இதை நம்ம ligases சொல்லுவோம். டைரக்ட் கொஷின், இது ஈஸி. enzyme substrate complex breaks down to product enzyme is regenerate. இது ரொம்ப கொஞ்சம் திங்க் பண்ணி படிக்கலனா கூட. எப்படின்னா இங்கே பாருங்கள், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் எது பிரேக் டவுன் ஆகுது, அந்த பிரேக் டவுன் ஆகக்கூடிய என்சைம் மறுபடியும் ரீஜெனரேட் ஆகக்கூடியது. ஸோ அப்போது எது இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்றாங்க. என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பொருள் ப்ராடக்ட் வருதா, இஎஸ் வருதா, அதுக்கப்புறம் அது என்னவா மாறும், பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த என்சைம் மறுபடியும் ரீஜெட் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ப்ராடக்டாக தான் இருக்கும். இ ப்ளஸ். ப்ரோட்டீன் moiety of an enzyme is called apoenzyme. இது ஈஸி கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் தான். The changes occurs in the values of two variables in same direction is called பாசிட்டிவ் கார்லேஷன். சேம்னால இங்கே கீவேர்டு என்ன நம்மளுக்கு பார்த்துக்கணும், வேறு எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. சேம் கீவேர்டை பார்த்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சாம்பிள் மீன் அண்ட் த பாப்புலேஷன் மீன் இஸ் நில்லுன்னு வந்துச்சுனாலே நல்ல ஹைப்போதிசிஸ் தான். இது நான் ஷார்ட் கீழெல்லாம் கூட நம்ம படிக்கும் போது சொல்லியிருப்பேன். அண்ட் who proposed a student t-test? Sir William Gossett. இது ஈஸியான கொஷின். The examination of differences among samples carried out through ANOVA. இதுதான் நிறைய மாடல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ANOVA இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட். யார் கான்ட்ரிபியூட்டட்? அதே கொஷின் தான், சேம் கொஷின், ஒரே ஆன்சர் பாருங்கள், வில்லியம் காசெட் தான். விச் ஒன் இஸ் அ வாட்சன் கிரிக் மாடல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அஸ்யூம்ட் தட் ஹாஸ் நியூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஏ வித் டி. ஏ வந்து கண்டிப்பாக எதோடு தான் செய்கிறது, டீயோடு தான் அப்படின்றத டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இதில் அஸ்யூம் பண்ணியிருப்பாங்க. In eukaryotic cells, which type of rRNA occurs in 40S ribosomal subunit? 40S ribosomal subunit எதோட தான் மேட்ச் பண்ணலாம், நம்ம 18S rRNA தான் நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். Dash is the most sensitive to pyrimidine ionizing radiation. எதுனா தயமின். ஓகேங்களா. The main roles of the நியூக்ளியோலஸோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றும் இதுவும் டேரக்ட் கொஷின் தான், ஈஸியான கொஷின் தான். ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் ஆர்என்ஏ வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கும் இது வந்து மெயின் ரோல், அதுதான் அதோடது. அண்ட் தென் ஹெரிடிட்டி கேன்சர் சிண்ட்ரோம்ஸ் ஃப்ரிமின் சிண்ட்ரோம் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரைன் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹியூமன் ஜீனோம் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் ஃபங்க்ஷன் ஆகாது பிகாஸ் தெர் இஸ் நோ மெக்கானிசம்ஸ் ஆஃப் சி பெப்டைட் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் சி பெப்டைட் இல்லை, அதனால் அது என்ன பண்ணாது, ப்ரொடக்ஷன் பண்ணாது, ஃபங்க்ஷன் ஆகாது. லயான் ஹைப்போதிசிஸ் இஸ் பேஸ்டு ஆன் செக்ஸ் குரோமோசோம். இது வந்து செக்ஸ் குரோமோசோம் வச்சு தான் பேஸ்ட் ஆகுது இந்த ஹைப்போதீசிஸ். குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்ஸ்பெசிஃபிக் கிராஸ். இன்டர்ஸ்பெசிஃபிக் கிராஸ் வந்து மியூல் தான் குட் எக்ஸாம்பிள். ஆக்சிஜன் ஃபிக்ஸிங் என்சைம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆக்சிஜீனேஸ். இது ஈஸியான கொஷின் தான்.
Kirsten demonstrated the mechanisms of genetic crossing over under microscope. Genetic crossing இது வந்து படிச்சுட்டா தாங்க கண்டிப்பாக எழுத முடியும். 1931 தான். Depolarizing of muscle membrane, especially the larger fibers, is facilitated. T-tubules. ஓகே, T-tubules இதில் ஒவ்வொன்றுக்கும் ஆக்டின் மயோசினை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ட்ரோபோனினா T-tubules மயோக்ளோபின் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ட்ரோபோனினா இல்லை T-tubules இது இப்படி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். தவிர இந்த ரெண்டுத்தையும் ஈஸியாக நம்ம டிக்ளட்டர் பண்ணியிருக்கலாம். ஹோமியோவிஸ்கஸ் அடாப்டேஷன் ரெஃபர்ஸ் அது வந்து optimal viscosity of cell membranes. And then 90th வந்து a 24-hour rhythm that peak during the daytime are called, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா diurnal rhythm அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக பகல் நேரம் தான் diurnal, nocturnal வராது. Myosin molecule is composed of how many polypeptide chain? சூப்பர். 6, அதாவது 2 வந்து ஹெவி செயின்ஸும் 4 வந்து லைட் செயின்ஸும் இருக்கும் அப்படின்னு. இதுலேருந்தே பாருங்கள் மசில்ஸ்லேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்த மாதிரி இருக்குது. Marine fishes maintain body fluid about as salty as the sea water of the surrounding ocean. அது ஐசோமெட்ரிக்னு சொல்லுவோம். And does not tend to lose of water by osmosis. However, the glomerular kidney of the fish is an ion regulating structure. It removes calcium, magnesium and then sodium oxide and reabsorb potassium and chloride. What is the name of the marine fish? ஓகேங்களா, மிக்சின் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, எந்த மீனில் அதோட நீரோட டென்சிட்டியை பொறுத்து நம்ம என்ன ஆகக்கூடாது, அதோட ஆஸ்மோசிஸ் மூலமாக அது வந்து இழக்கிறது இல்லை. அதே மாதிரி குளோமெருலர் அதோட கிட்னியை வந்து என்ன அயான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அது எதுவாக செயல்படுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த அயான்ஸ் எல்லாம் மறுபடியும் அது வந்து என்ன பண்ணுது, ரீஅப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபிஷ் என்னென்னா மிக்சின். The type of chorioallantic placenta that exist in ours, diffuse placenta. ஓகேங்களா, ஒரு பரவலான மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Which of the following is correct about aging? ஏஜிங்கை பற்றி இது ஆர்பிசி வந்து ஸ்லோவராக ஆகுறது தான் நம்மளுக்கு ஏஜ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆஃப் 2 types of structurally different blastomeres அப்படின்னா ஆம்பிபிளாஸ்டுலா இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, அண்ட் கார்பஸ் லூட்டியம் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, ப்ரொஜெஸ்டிரான். இது வந்து ஈஸியான ஒரு கொஷின். ஹவு மெனி ஃபேஸஸ் ப்ரெசன்ட் இன் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்? 2 phases. ஓகே, congenital immunodeficiency characterized by defect in MH monoclonal antibody. இது 2 gene is termed as MHC. MHC அதுதான் வரும். ஓகே, பேர் லிம்போசைட் சிண்ட்ரோம். ஓகேங்களா, பேர் லிம்போசைட் சிண்ட்ரோம். MHCன்றது வேறு. I confused. The animal which preys the other living species is known as predator. கண்டிப்பாக predator தான் அதர் லிவிங் ஸ்பீஷீஸை வந்து என்ன பண்ணும், கில் பண்ணி சாப்பிடும். Which microevolution operates for a shorter period of time, it leads to sequential evolution. ஓகேங்களா, சீக்வென்ஷியல்னால் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. 101 Hardy, one of the assumption of Hardy-Weinberg principle அப்படின்னும் போது the population must be indefinitely large. லார்ஜுன்ற ஒரு வேர்டை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், Hardy-Weinberg இதெல்லாம் கீவேர்டு. Phyletic speciation அப்படின்றது formation new species due to course of time. And speciation that involves geographic isolation அப்படின்னு பார்க்கும்போது allopathic speciation. ஓகேங்களா, இக்தியோஸ்டிகா இஸ் அ ப்ரிமிட்டிவ் ஃபாசில் ஆம்பிஃபியன். இதுவும் நம்ம படித்தது தான், 12th புக்கில் கூட இருக்குது. அண்ட் தென் த தியரி ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் கண்டிப்பாக வெயின்பர்க் தான், ஹார்டி வெயின்பர்க் தான். ஓகேங்களா, குவாண்டனன் ஸ்பீஷியேஷன் வாஸ் டிஃபைன்ட் த பட்டிங் ஆஃப் எ நியூ ஐலா. ஓகே, and then considering ecological organization, the range between tops of the highest mountains and floor of the ocean is classified biosphere. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய மிக என்ன சொல்கிறது, பயோஸ்பியர்னாலே இங்கே நம்ம எதை வச்சுன்னா ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சு இது கீவேர்டாக எடுத்துருந்தோம்னா எடுத்துருக்கலாம். ரெனியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ட்ரீஸ். இது ரொம்ப டெட் ஈஸியான கொஷின். எக்ஸ்டென்சிவ் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் டு இன்க்ரீஸ் ஃபாரஸ்ட் கவர் இஸ் கால்டு அஃபாரஸ்டேஷன். தட் ஆல்சோ dead easy.
The land ethics books was authored by ஆல்டோ லியோ ஃபோல்ட் அப்படின்றவர் கண்டிப்பாக படிச்சிருந்தா தான் எழுதியிருக்க முடியும். த சேர்மன் ஆஃப் த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் தட் ஆல்சோ ரீட் பண்ணியிருந்தா தான் லக்ஷ்மி சுவாமி முதலியார். ஆனால் இது கொஞ்சம் நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம், கோத்தாரியும் ஜாகிர் ஹுசேனையும் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இதை ராதாகிருஷ்ணனும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் லக்ஷ்மி சுவாமி முதலியார்ன்றது ஒரு ஆப்ஷனாக நம்ம ஈஸியாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 52-53 இயரை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம். கோத்தாரியெல்லாம் அந்த இயரில் வரமாட்டார், அதனால சொல்கிறேன். And then National Adult Education Program was launched by the government 2nd October 1978. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். Who insisted upon reforming education to suit the educational pattern that exists in ancient time? சுவாமி தயானந்த். இது ஒரு கீவேர்டு என்னென்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னும் போது இப்போ இருக்கிறத பாருங்கள், எல்லாமே ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தா இவங்கெல்லாம் லீடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏன்ஷியன்ட் தயானந்த் சரஸ்வதி அப்படின்னும் போது கொஞ்சம் அவங்களோட முன்னோக்கி இருக்கிறவங்களா இருக்கிற மாதிரி அப்படின்றத ஃபீல் ஆகலாம். இதெல்லாம் ஒரு கீவேர்டு வச்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அடிக்கலாம், இல்லை திங்க் பண்ணியிருந்தாலும் இந்த கொஷின் அடிச்சிருக்கலாம். த டேர்ம் யூஸ்வலி யூஸ்டு டு ரெஃபர் டு பீப்புள் வித் சுப்பீரியர் இன்டலெக்சுவல் ஆர் கன்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கிஃப்டட். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன படித்தாலுமே நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா திங்க் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டபுள் ப்ரொமோஷன் இஸ் எ டேஷ் ப்ரோக்ராம் ஃபார் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸு. கண்டிப்பாக எசிலிரேஷன் தான் இருக்கும். ஓகே, மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் வில் ஹெல்ப் டு மெயின்டைன் டேஷ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ரீசனபிள் ஸ்டாண்டர்ட் ஃபார் த எஜுகேஷன். கண்டிப்பாக ஸ்டாண்டர்டை தான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்டட் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் ஆர் நாட் ரிலேட்டட் டு த கண்டென்ட்? மெத்தடாலஜி அடாப்டட் ஃபார் டீச்சிங், லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ். And then according to Smith, the learning process involves a motive or drive, an attractive goal and a dash to attainment of the goal. Block தடை இருந்ததுன்னா அப்படின்றத தான், என்ன தடை இருந்தால் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, த டேஷ் இயர்ஸ் த சைல்ட் பிரைன் கெயின்ஸ் 80% இஸ் ஃபைனல் வெயிட் 4. ஓகே, மொத்த நம்மளோட வெயிட்டில் 80% தான் எந்த வயதுலேருந்து அதிகரிக்குன்னா 4 இயர்ஸ்லேருந்து. சைல்டு இன்ஸ்டிங்க்ட், ஆட்டிடியூட்ஸ், அப்ரிசியேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ப்ரைமர்லி த ப்ராடக்ட். இது எல்லாமே லேர்னிங்லேருந்து தான் கிடைக்கும். லேர்னிங் கர்வ், த பீரியட் ஆஃப் லிட்டில் ஆர் நோ கெயின் இன் லேர்னிங் இஸ் நோன் அஸ் பிளாட்யூ, அதாவது தேக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டு விச் ஒன் ஆஸ்பயர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் இஸ் கால்டு, அதை நம்ம சொல்லலாம் ஆஸ்பிரேஷன் லெவல். ஹூ மெயின்டைன்ஸ் த ஸ்கூல் அஸ் மினியேச்சர் சொசைட்டி? ஜான் டூயி. இது நம்ம படித்தது தான். நல்ல அக்கார்டிங் டு ஜான் டூயி இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ட்ரூ நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். த ரெயின்ஃபோர்ஸ் த கான்செப்ட் ஆஃப் லைஃப் லாங் எஜுகேஷன் பை ப்ரொவைடிங் ஃபார் பார்ட் டைம் ஸ்டடி இன் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ், மொபைல் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா, அனைவருக்கும் ஆரம்பம், அதாவது சர்வ சிக்ஷா அபிநயன் ஹஸ் பீன் ஆப்ரேஷனல் சின்ஸ் 2000 to 2001. இது வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர், அதனால் இது தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. In nature there is enough for everyone needs but too little for everyone greeds, said by மகாத்மா காந்தி. ஆப்வியஸ்லி அவராக தான் இருக்க முடியும். த பிளானிங், ஆர்கனைசேஷன், மோட்டிவேஷன், கண்ட்ரோல், எவால்யூஷன், த காம்போனன்ட்ஸ். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்போம், ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கேயுமே மோட்டிவேஷன் அதிகமாக கிடைக்காது, ஸ்கூலில் தான் கிடைக்கும். கண்ட்ரோல் அண்ட் எவால்யூவேஷன், இது எல்லாமே. நவோதயா, ஜெய்னிக் அண்ட் நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூல்ஸ் ஆர் கம் அண்டர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இது ஒரு ஈஸியான கொஷின். விச் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் டு பாவர்ட்டி சில்ட்ரன் டு அட்டெண்ட் த ஸ்கூல்? ஃப்ரீ ஸ்கூல் மீல்ஸ் ப்ரோக்ராம். இதுவும் டெட் ஈஸியான கொஷின். அண்ட் காமராஜர் பீரியடில் அக்கார்டிங் டு, அதுக்கு முன்னாடியே இருந்தது பட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அக்கார்டிங் டு அமெரிக்கன் எஜுகேட்டர், ஐக்யூ லெவல் ஆஃப் த ட்ரைனபிள் ரிட்ராடேஷன் இஸ் 25 to 50. இதுவும் ஈஸி கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்டு எலக்ட்ரானிக் பிளாக் போர்ட் ஆஃப் த ஃபியூச்சர்? Educational television. Petrol, kerosene, oil, electricity, wind, water and sun all together forms or dash concept. இதுக்கு வந்து disjunctive பிரிநிலை அப்படின்னு சொல்லலாம். Dash theory is described a conservative approach to conjunctive development.
Piaget's. During dash period, conjunctive behavior of the child is controlled by perception 4 to 7 years. The quality of the teacher is termed as mastery over the subject matter, skills, etc. factor in learning, resource மூலமாக தான் learn. And counseling is a face-to-face relationship in which growth takes place in counselor as well as counsel defined by Strang. நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா ஆல்ரெடி வீடியோ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுது, அதனால தான். Dash is not the imposition of one person point to view upon another person guidance. At formal operational stage, the child develops the ability to think about abstract concepts. Expansion of classோட எக்ஸ்பேன்ஷன், கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் ஸ்டடீஸ் இன் ஸ்கூல், இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் சைக்காலஜியில் நம்ம என்ன படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ண நம்ம வந்து கான்செப்ட் நம்ம மேஜரில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். த டேஷ் சக்சீட் இன் எஸ்டாப்ளிஷிங் மராத்தா ரூல் இன் தமிழ் ரீஜன். ஜென்ரல் வெங்கோஜ். பிக் அவுட் த ஆட் மேன். Green Park. ஓகேங்களா. Which one of the viral disease is completely eradicated from our society by vaccination? போலியோ தான் கண்டிப்பாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. போலியோ மைலிட்டிஸ், அதனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். அண்ட் அண்ட் கான்டெம்பரரி ஆஃப் லூயிஸ். இது வந்து ஒரு ஈஸியான கொஷின் மாதிரியும் இருக்கும், ஆனால் வந்து 14th எஸ் ஃப்ரான்ஸ். இது வந்து 12th புக்லேயோ 11th புக்லேயோ பார்த்தேன் நான். ஷாஜகான். ஓகேங்களா. 11th புக் ஐ திங்க். The process of loss of water from the aerial part of plant in vapor form is called transpiration. Dead easyயான கொஷின் இது. Which carp is cultivated in Coimbatore Plateau and Vaigai Vaipar river basins? Cotton. இதுவும் ஈஸி. இது கோயம்புத்தூர்னாலே காட்டன் அப்படின்றது ஒரு வச்சுருந்தீங்கன்னா இது எழுதிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக் சதர்ன் பார்டோட ஈஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது சோலைக்கரடு. ஓகேங்களா. விச் டேம் இஸ் நோன் அஸ் கரையார் டேம்? பாபநாசம். ஓகேங்களா. த ஏரியா ஆஃப் கான்டினென்டல் ஷெல்ஃப்லெஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிய வாய்ப்பு இல்லைன்றது தான் நிறைய பேர் அசம்ஷனில் போட்டிருக்கலாம், ஃப்ளூக்கில் போட்டிருக்கலாம். 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர். Which of the following peak is not located in Western Ghats? முகநூர். ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம் 150 கொஷின்ஸ். ஸோ இந்த 150 கொஷின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஸ்கோர்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஏதாவது இதில் ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன், இல்லை நான் திங்க் பண்ணி தான் இதை போட்டேன் அப்படின்ற எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.